எம்மாடியோ! இந்த நம்பர் எனக்கு ஒரு பெரிய அலாரம் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே எனக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா பரவால்ல. நிஜத்த நம்ம ஒத்து போனா தானே நமக்கான மாற்றமே ஆரம்பிக்கும். ஸோ இதான் என்னோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். வெல்கம் பேக் டு அச்சு எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி என்னோட லைஃப்பில் முக்கியமான நாள். டே 1 ஆஃப் வெயிட் லாஸ் ஜேர்னி. வெயிட் செக் பண்ணியாச்சு. அடுத்து காலையில் எழுந்த உடனே ஒரு பெரிய கிளாஸில் வார்ம் வாட்டர் குடிக்கணும். பாடிக்கு ஹைட்ரேட்டட் தான் ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸுக்கும் முக்கியமான ஒன்று தண்ணி குடிக்கிறது தான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்தி ஹேபிட்ஸ் தான் நம்ம பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். இப்போது ஒர்க் அவுட் டைம். ஜிம்முக்கு தான் போகணும்னு எந்த அவசியமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேயே நம்மளால் முடிஞ்ச பேசிக் எக்ஸசைஸை வார்ம் அப் பண்ணாலே போதும். முதல் நாளே ரொம்ப கஷ்டப்படாமல் பாடி பழகிக்கிற மாதிரி பண்ணுறேன். செம்மையாக வேர்க்குது. ஆனால் இந்த வேர்வை தரும் ஃபீல் நிஜமாகவே சூப்பராக இருக்குது. எவ்ரி ட்ராப் ஆஃப் ஸ்வீட் பிரிங்ஸ் மீ டு ஒன் ஸ்டெப் க்ளோசர் டு மை கோல். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வார்ம் அப் கூல் டவுன் இது எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வார்ம் அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக எக்ஸசைஸ் முடித்ததுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணிவிடுங்க. இதுக்கு நடுவில் முடிஞ்சால் வாக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால் வெளியில் போக முடிஞ்சால் ஒரு 10,000 இல்லைனா 5,000 நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாக் பண்ணால் ஃபஸ்ட்டு போதும். இந்த விஷயமும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். வாக் பண்ணுங்கள், நல்லா தண்ணி குடிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. ஒர்க் அவுட் முடிஞ்சதும் டைம் ஃபார் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆப்பிள், அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கிளாஸ் பால். வெயிட் லாஸ்ன்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டை நிறுத்தக்கூடாது. பாடிக்கு தேவையான சத்து இருக்கிற மாதிரி ஃபுட்டு இன்டேக் பண்ணிக்கணும். நல்லா சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா மில்க்கு, விட்டமின் டி அண்டு கால்சியம், போன் ஸ்ட்ரென்த்தும் மசில்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் ஆப்பிள், விட்டமின் சி ஸ்கின் அண்டு இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். குக்கும்பர், வெள்ளரிக்காய் விட்டமின் கே, போன் ஹெல்த் அண்டு ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மூணுத்தையும் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸஸ் கொஞ்சம் ஈஸியாக குறைக்கலாம். ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் லஞ்சுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு ரைஸ், சாம்பார், 2 வகையான பொரியல் அந்த மாதிரி தான் சாப்பிட போகிறோம். தட்டு நிறையா ரைஸ் வைக்காமல் சாதத்தோட அளவை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 2 வகையான காய்கறிகளை அதிகமாக வச்சு சாப்பிடுங்க. இது ப்ரோட்டீன் கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம எப்போயுமே டெய்லி யூஸ் பண்ணுறத இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டாலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம பாடிக்கு. நீங்களும் வெயிட்டை குறைக்கணுன்னா கண்டிப்பாக என் கூட சேர்ந்து பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம். பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ், ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் சேர்ந்தே பண்ணலாம். ஒரு ஜேர்னியாக எடுத்துக்கோங்க வீட்டில். இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நானும் ஃபீடிங் மதர். ஸோ அதனால் எனக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி தான் நானும் பார்க்குறேன். ஸோ நீங்களும் சேர்ந்து என் கூட ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் என்ன, யோசிக்காமல் இன்றைக்கே என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்றா சேர்ந்து சந்திப்போம். நாளைக்கு டே 2ல் உங்களை இன்னும் சூப்பரான டயட் மெனுவில் மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம டெய்லியும் வீட்டில் இருக்க பொருள் வச்சு டெய்லியும் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்லாம். வெயிட் லாஸ்ன்றது சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லைல்ல. டெய்லியும் நம்ம நியூ ரெசிபியில் சீக்கிரமாக இப்போது டின்னருக்கு வந்தாச்சு கைஸ். நைட் ரொம்ப ஹெவியாக சாப்பிடாம லைட்டாக 2 தோசை அப்புறம் சாம்பார் வச்சு இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஸோ ஒரு வழியாக நம்ம சேலஞ்ச் டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆரம்பிக்கிறது ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் தினமும் இதை தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். அதான் ரொம்ப கஷ்டம். நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். டெய்லியும் நம்ம நியூ ரெசிபியில் சீக்கிரமாக சந்திக்கிறோம். டேக் கேர். பை பாய்.